பேசவில்லை. யார் இந்தியை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இருக்கிற மன்றத்தை திணிக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற மன்றத்தில் நின்று பேசிய துணிச்சல் அண்ணாவுக்கு இருந்தது. அதற்கும் பின்னால் பலமுறை அவருடைய வாதங்கள், அதனுடைய விளைவாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமிதம். நாட்கள் நெருங்குகின்றன. 1950 நிறைவேற்றப்பட்ட அரசியல் சட்டத்தின்படி 65 இந்தி மட்டுமே ஆட்சி மொழி ஆகும் என்ற நிலை. இந்த நிலையில்தான் சென்னையில் முதலமைச்சர் பக்தவச்சலம் ரயிலிலே வந்து இறங்குகிறார். இறங்குகிற நேரத்தில் ஒரு இளைஞன் போய் அவருக்கு எதிரே நிற்கிறான். மறிக்கவில்லை. ஐயா வணக்கம் என்கிறார். பரபரப்பு இல்லாத அந்த காலம் அது. முதலமைச்சர் வணக்கம் என்கிறார். ஐயா ஒரு சந்தேகம். என்ன? நீங்களும் தமிழர் தானே? நீங்கள் தானே தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஏன் இந்தியை தடுப்பதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கவில்லை என்று கேட்கிறான். துணிச்சலாக கேட்கிறான். ஒரு முதலமைச்சரை வழிமறித்து ஒரு இளைஞன் கேட்கிற ஒரு நியாயமான கேள்வி. முதலமைச்சர் பக்தவச்சலம் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு விளக்கம் சொல்லவில்லை. நல்ல தலைவர்கள் விளக்கம் சொல்வார்கள். திராவிட நாடு கோரிக்கை அண்ணா கைவிடுகிறார். இந்த செய்தி தெரிந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் அண்ணாவிடம் போகிறார்கள். நிறைய பேர் போகிறார்கள். அப்போது SD சோமசுந்தரம் மாணவர், திருச்சியில் இருந்த MS வெங்கடாஜலம் மாணவர், அது மாதிரி மூத்தவர்கள் எல்லாம் அண்ணாவை போய் பார்க்கிறார்கள். பார்த்து அண்ணாவிடம், அப்போதெல்லாம் இந்த தொலைபேசி வசதி எல்லாம் கிடையாது. பார்த்து விட்டு, என்ன அண்ணா திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டீர்களாமே? ஆம் தம்பி. என்ன காரணம்? அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று முழங்கினோமே. ஆம், ஆனால் பிரிவினை தடை சட்டம் வந்திருக்கிறது, அதனால கைவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு நான் ஆளாகி இருக்கிறேன். அண்ணா பதில் சொல்கிறார். யாருக்கு? தன் சம தலைவர்களுக்கு அல்ல, படிக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறார். அவர்கள் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். பிரிவினை தடை சட்டம் வந்தது, திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டீர்கள், நாளைக்கு இன்னொரு சட்டம் வந்தால் இந்திய எதிர்ப்பை கைவிட்டு விடுவீர்களா? எவ்வளவு துணிச்சல் பாருங்கள். தங்களுடைய தலைவன் மிகப்பெரிய அறிஞர், அவரிடம் கேட்கிறார்கள். கேட்கிற சலுகை இருக்கிறது. அண்ணா அவர்களை பார்த்து சொன்னார், do you want to check me என்று கேட்டுவிட்டு விளக்கம் சொன்னார். தம்பி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கொள்கைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று திராவிட நாடு கொள்கை. ஒரு கொள்கையை விட்டு இந்த இயக்கத்தை காக்கிறேன். ஒன்றுக்காக போராடுவதன் மூலம் இந்த இயக்கத்தை நான் இழக்க விரும்பவில்லை. வீடு இருந்தால்தான் தம்பி ஓடு மாற்ற முடியும் என்று சொன்னார். நான் சாலையிலே நடக்கிறேன். கடும் வெயில், வடபுலத்தின் ஆதிக்கம் என்ற வெயில், அதிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்கு நான் திராவிட நாடு என்கிற குடையை பிடித்துக் கொண்டு செல்கிறேன். எதிரே பிரிவினை தடை சட்டம் என்ற காளை மிரண்டு வருகிறது. வருகின்ற காளைக்கு கருப்பு நிறத்தை பார்த்தால் அச்சம், கோபமாக வருகிறது. குடையை மட்டும் இல்லை தம்பி, என் குடலையும் கிழித்து விடும் என்பதால் நான் திண்ணையிலே ஏறி குடையை மடக்கி கொண்டு நிற்கிறேன். மாடு போனவுடன் மீண்டும் பிடித்து கொண்டு நடப்பேன். அதைத்தான் சொன்னார். திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டோம், ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன.